இம்பார்ட்டன்ட். இல்லாட்டா அதோட யூசஸ் என்ன? ஆ. நம்ம யாராவது பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு என்ன டேஞ்சர்? ஓ. அதுக்கு அட்வான்டேஜ் என்ன? அதே மாதிரி ரிசீவிங் எண்ட்ல இருக்கும்போது வாட் ஆர் தி ரிஸ்க்ஸ்? ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஓகே. ஏன்னா இப்ப நீங்க யாராவது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓ. சரி. சோ சரி. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். I just try to minimize and simplify the board. ஆ. So that நம்மளுக்கு டக்குனு புரியறது ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஷூர். ஆ. ஓகே மேம். இப்ப இந்த போர்ட்ல வந்து லெட் அஸ் சே ஆ. ஆன் ஓட ஃபங்ஷன் உங்களுக்கு டயகனலி எடுத்து அட்டாக் பண்ணலாம். இந்த சைடு அட்டாக் நீங்க அட்டாக் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் திஸ் பான். ஐம் சாரி. ஓகே. லெட் அஸ் டேக் திஸ் பான். இந்த பான் இங்க இருக்கு இல்லையா? ஆ. இது வந்து என்னோட மவுஸ் இந்த சைடு வரணும். இந்த சைடு Okay. வரணும். கரெக்ட். சேம் ஆ. திஸ் கண்ட்ரோல்ஸ் திஸ் அண்ட் திஸ். நவ இப்ப நம்ம பின்னு பார்க்கும்போது லெட் அஸ் சே ஐ ஹேவ் a queen here. ஆ. சோ நீங்க லாஜிக்கலி பார்க்க போனா இந்த பானால அட்டாக் பண்ண முடியும். Okay. லாஜிக்கலி ஆமா. அதோட ஏரியா தான் வருது அது. ஆமா. ஆனா இந்த பிஷப் நீங்க பாத்தீங்கன்னா this is attacking the king. சோ should not take. பானை ஆமா. பானை மூவ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. பானை மூவ் பண்ணக்கூடாது. ஆமா. ஆமா. From ஆ. India it went to Iran. From Iran it went to Europe. யூரோப்ல ஒரு ஸ்பெயினுக்கு போச்சு. ஸ்பெயின்ல ஒரு இடம் இருக்கு மேம். அந்த இடத்துல வந்து அந்த place was ruled by a queen. ஓகே. So அந்த queen என்ன சொன்னாங்கன்னா I am all powerful here. So செஸ்ல queen ஒரு பீஸ் மூவ் ஆக கூடாது. It should move everywhere. ஓ. அதுக்கு அப்புறத்துல இருந்து queen became all powerful செஸ்ல. So இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எப்படி queen all powerful ஆச்சு. ஓ. So ஓகே, நம்ம ஓகே. வந்து ஸ்குவேர் வந்து நீங்க எதுல வேணா செய்யலாம். For anything you can do. இப்போ வந்து நம்ம let us take I'll take a bishop. Okay ma'am. Bishop எடுத்துக்கலாம். ஓகே. I'll move here and we can move this Check. here. Check. Okay. இது மூவ் ஆச்சு. It takes Yeah. it. Takes it. Anyway it is Take the that. proper இதுதான் இது bargain தான். You are Okay. giving 5 and taking 3. ஆ. I mean giving 3 and taking 5. It makes a lot of sense. ஓ. ஓகே. Now இப்ப இது ரெண்டு புரிஞ்சிச்சு இல்லையாங்க உங்களுக்கு பின்னும் ஸ்கொயரும் புரிஞ்சிச்சு. இப்ப the most important இல்லாட்ட வெரி வெரி நிறைய தடவை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் இதுல. அது என்னன்னு நான் சொல்றேன். ஓகே மேம். இப்போ உங்ககிட்ட இங்க ஒரு நைட் இருக்குன்னு வெச்சுக்கங்க. ஓகே. Okay. We have a knight here. Okay. I'll remove this knight. Okay. Okay. I'll remove this When knight. And let's assume I have a rook. Oh. Okay. Let's say I have a rook here. இந்த rook வந்து நான் இங்க வெச்சுக்கிறேன் சைடுல just for my satisfaction. Okay. இப்போ வந்து white has to play. White has to play, it can take rook. அது நம்ம பண்ணலாமா? Yes, it can take the rook. இன்னொன்னு மேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆமா. செஸ்ல நான் இது மட்டும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். செஸ்ல ஒன்னு சொல்லுவாங்க when you see a good move wait and look for a better move. Yeah. So செஸ்ல நம்ம ரஷ் பண்ணவே கூடாது. இப்போ நீங்க சொன்ன மூவ் கரெக்ட். We can take the rook. rook ஃப்ரீயா இருக்கு. ஏன் விடணும்? அப்படியே தூக்கிட்டு போலாம். ஆனா shall we look for a better move? ஓகே. ஏனா இங்க நம்ம ரூக் போய்டும். எது மேம்? எஸ் நம்ம ரூக் போய்டும். ஓகே மேம். லெட் அஸ் நாட் இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம. சரி. ஓகே. We will just focus Only on this thing. இதுல Okay. மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து என்னோட நைட்டை வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி என்னால என்னோட ரூக்கை ஈஸியா என்னால எடுக்க முடியும். I can easily take opponent's rook. ஆமா. இது ஒரு ஈஸிலி பாசிபிள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெட்டர் மூவ் இருக்கு. அது பேர் தான் ஃபோர்க். ஓகே. We can bring the queen. Okay. அது ஃபோர்க்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்க் என்னன்னா I move here and move the check and queen is gone. Queen is also okay. Both இது வந்து ஃபோர்க். இது ஃபோர்க்னா you are attacking both at the same time. correct. இது வந்து உங்களுக்கு நைட் வச்சு சூப்பரா இத விளையாடணும். சோ நீங்க வந்து பிளாக் ஆடுறீங்கன்னா உங்க கிங்கும் குவீன் இந்த மாதிரி இருக்குனால you should be very careful. நைட் எங்க இருக்கு? Can he give me a fork? அது அந்த பயம் நமக்கு இருக்கணும். எங்க வந்துருச்சுனா. இப்போ இதுல என்ன சொல்லுவாங்கன்னா if there is இப்ப இப்படி இருக்கு வெச்சுக்கங்களேன். I'll give you an example here. இப்படி இருக்கு வெச்சுக்கங்க. Then it is a family fork. மூணு மேன். இது 1 2 3. ஓகே. வச்சனா குவீனை தான் எடுப்போம் நம்ம. பட் இது ஃபேமிலி ஃபோர்க்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஃபோர்க். ஓகே. இது வந்து நம்ம I will show you இது வந்து எங்க எக்ஸாக்ட்டா does it really happen? இப்படி நிஜமா நடக்குமா? நம்ம பார்க்கலாம் அத. ஓகே. நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறேன் so that அது ப்ராப்பரா நடக்கும்போது நீங்க and always மேம் ஃபோர்க்ல நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு மாற்றத்துக்கு. ஓகே. நான் இப்போ ஒரு நார்மலா ஒரு சாதா கேம் உங்களுக்கு காட்டுறேன். and then we will see how we can avoid. ஓகே.
ஓகே மேம், ஃபைன். ஆ, ஸோ ஓகே. யூசுவலி நான் சொன்ன மாதிரி சென்டர் மட்டும் நம்ம எப்போதுமே எடுத்துப்போம். ஸோ வி ஆமா. டேக் தி சென்டர். லெட் சென்டர். அஸ் அஸ்யூம் ஹி கவுண்டர்ஸ் இட். தட் ஆல்சோ இருக்காம். அண்ட் எப்போதுமே செஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பீசஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி. ஸோ ஐ ஓகே. மூவ் மை நெக்ஸ்ட் நைட். பான். இது வந்து இங்க நைட். அட்டாக் பண்ணுது, இந்த பான் அட்டாக் பண்ணுது. ஐ அம் டிஃபெண்டிங் தட் பான். ஸோ எல்லாமே ஒரு கவுண்டர். நான் அட்டாக் பண்ணுவேன், நீங்க அட்டாக் வந்து பண்ண டிஃபெண்ட் நீங்க பண்ணுவீங்க. வந்து ஆமா ப்ரொடெக்ட் பண்ணணும். எஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இங்க ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். லெட் அஸ் சே திஸ் இஸ் வாட் வி டு. ஓகே. அண்ட் நவ் ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரு நார்மல் வே. ஐ வில் பிரிங் அவுட் மை பீசஸ். சரிங்களா? I will just show you something like ஒரு சும்மா ஒரு நார்மலா ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு. எப்போ வந்து ஃபோர்க் வந்து ஆக வாய்ப்பு இருக்கு. Let us assume this is played. அப்புறம் இங்க பிஷப் அடுத்த மூவ் இங்க பிஷப் வருது. ஏன்னா you control the long diagonal. ஆமா. Let's assume that happens. That bishop is there. Okay. இங்க வருது, இங்க வருது. Assume then ராம் சொன்ன ரூல் that time mama. Okay, if it is needed we can. If it is needed நம்ம பண்ணி தான் ஆகணும். அது கரெக்ட். If enemy hands it over to you on a platter, நம்ம எடுத்துக்க தான் போறோம். நம்ம opponent அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஏன் ரிஃப்யூஸ் பண்ணுவோம்? கரெக்ட். அந்த மாதிரி. கரெக்ட். சரிங்களா? இப்போ இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு இப்போ இந்த Ruy Lopezன்னு ஒரு டிஃபென்ஸ் சொன்னேன். இது மட்டும் பாருங்களேன். These are all you can easily memorize also. So we are doing this. I think I forgot a pawn. Okay. Then we come here. Let's assume we come here. Ruy Lopez பண்ணிட்டோமா? அண்ட் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ என்னோட கிங்குக்கும் ரூக்குக்கும் நடுவில் ஸ்பேஸ் ஐ ஹவ் வேக்கன்ட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் ரிமூவ் ஸோ தட் ஐ கேன் கேசல் இன் தி ஃபியூச்சர். கரெக்ட். இவங்களும் அதே மாதிரி பண்ணாங்கன்னா they can also castle. So within 7 moves castling is always can catch. ரொம்ப நல்லது. 7th move குள்ள I 7th move here. Yes. நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கிங் இஸ் வெல் டிஃபெண்டட். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இமிடியேட்டா கொலாப்ஸ் ஒயிட்டோ பிளாக்கோ ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்பரா விளையாடினோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து there are some things நம்ம வந்து we'll have to keep in mind. Okay. Let us assume that I move it here. இப்போ இங்க மூவ் பண்றல நான் என்ன பண்ணேன்னா இந்த நைட்டோட ரோல் வந்து protecting this. கரெக்ட். Now I have removed the defender. அப்ப அவங்க உள்ள வந்துருவாங்க. சோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவ் நான் தப்பு பண்ணிட்டேன். சரி, அது வந்து என்ன ஏன் அதை நான் தப்பு பண்ணேன், அதுல எதனால தப்பாச்சுன்னு பார்க்க போனா நம்ம நைட்டு மூவ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்கொயர் மட்டும் தான் யோசிப்போம். அதுக்கப்புறம் அது எங்க மூவ் ஆகும். இப்போ இங்க வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கேன் திஸ் நைட் கோ ஹியர்? நோ, இட் கான்ட். சோ அப்ப நான் இங்க வரவே கூடாது. அப்ப நான் இங்க வந்தேன்னா மை இன்டென்ஷன் இஸ் டு மூவ் இட் ஹியர். கரெக்ட். சோ நம்ம நைட் போற இடம் மட்டும் பார்க்க கூடாது, அங்கேருந்து அது எங்க போக முடியும். after that இப்போ நம்ம ஒரு பிளைண்ட் ரோட் என்டர் பண்றோம்னா நம்ம we should not enter. இந்த ரோட்ல போய்ட்டு எண்ட்ல நான் எங்க திரும்பணும் அதையும் டிசைட் பண்ண அப்புறம் தான் என்டரே பண்ணணும். சோ இது அந்த மாதிரி ஒண்ணு இது. பட் there are so many ways where people இல்ல ஸ்காலர்ஸ் மேட்னு ஒன்னு இருக்கு. I'll show you that. பட் அது பாருங்க, அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்காலர்ஸ் மேட்னு டக்குன்னு முடிஞ்சிடும் கேம். within 4-5 moves the game is over. ஆனா இத நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து இப்ப செஸ் ஆடும்போது if your opponent கொஞ்சம் விஷயம் தெரியும்னா அது விட மாட்டே. They will not fall for the trap. I'll show you how it works. Okay. Let's assume they do this. Bring the knight. இப்ப இது பண்ணுவாங்க. ஸ்காலர்ஸ் மேட் நம்ம பார்க்கறோம். ஓகே மேம். Okay. Assume this comes. Okay. Okay. அதுக்கப்புறம் let's assume I gave it away. ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. Okay. So you can bring the... He captures it. I bring the queen here. Oh. If he plays any move, okay, moves it here, any move பண்ணாங்கன்னா this is scholar's mate. Okay. Game is over. Better. Over. So I think இந்த பிஷப்பும் குவீனும் இந்த pawn attack பண்ணனும். and அந்த pawn வந்து டிஃபெண்ட் ஆயிருக்க கூடாது. nobody should defend it. It correct. இந்த நைட் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால பண்ண முடியாது. Then ஆமா. Then only so எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, you have to remove it. So ஒரு remove பண்ணனும்னா you have to give it something to move. Okay. சின்ன பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு கையில இருக்கிற ஏதோ பொருள் எடுத்துப்பாங்கல, அந்த மாதிரி நீ ஏதாவது ஃப்ரீயா கொடுக்கணும். ஃப்ரீயா if you give like that pawn அவங்க ரெண்டு அட்டாக் பண்ணுவாங்க. என் பிஷப்பும் இருக்குது, இதுவும் இருக்குது. நான் இது ஜாலியா எடுத்துறவேன்னு எடுப்பாங்க. you go there and finish the game. அவ்வளவுதான், முடிஞ்சது.
சோ என்ன ஓகே. தோணும்னா ஃபர்ஸ்ட் we gave this pawn away ஃப்ரீயா ஆ ஒயிட் தப்பு பண்ணிட்டாங்க ஃப்ரீயா. பாருன்னு தோணும். ஆனா நம்ம கரெக்ட். கோல் இஸ் எல்ஸ்வேர். ஓகே. சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ். பட் ஐ வுட் இத நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். கேம் அதாவது தெரிஞ்சவங்கன்னா இதுல இது வந்து we should not take the knight இல்லையா? இங்க nnight இருந்ததுன்னா we நைட் should மூவ் have to பிளாக் take நைட் the எடுத்துக்கவே கூடாது. கரெக்ட். ஆமா take the queen there straight away to. அண்ட் இது வந்து செஸ்ஸோட ஒரு பேசிக் ரூல வந்து இது Some people will do that. Night இருக்கே பக்கத்துல தூக்கிடலாம் அப்படின்னு. அது we வந்துருவாங்க. should not do that. ஆனா செஸ்ஸோட ஒரு ரூல் இருக்கு மேம். அத வந்து ஸ்காலர்ஸ் மேட் வந்து பிரேக் பண்ணது which is wrong.